வணக்கம். உணர்வே பிரம்மம், அறிவே சர்க்குரு. சிவராத்திரி வர 8ஆம் தேதி. அதை சிவராத்திரி கண்முழிக்கணும் அப்படிலாம் சொல்கிறாங்க. அது என்னங்க சிவராத்திரி? சிவனுக்கே ராத்திரியா? சிவம் என்பது என்ன அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் உணராமலே சிவராத்திரின்னு நம்ம கொண்டாடுறோம். வாசி சிவம். வாசி அப்படின்னும் போது மூச்சு நம்ம இழுக்கும் போது நம்ம சூடேறுது, தான்ற ஒரு நிலைப்பாடு ஏற்படுது. எளிமையான ஒரு பதிவு. அந்த நான் தான்ற ஒரு ஆணவத்தின் வெளிப்பாடு இந்த குண்டலியின் ஒரு பங்காக ஆகனா சக்கரமாக அமையுது. நானே 2 கண்ணும் இந்த புருமதி தான் உங்களுக்கு உணருது. ஒட்டு மொத்தமாக சொல்லணும்னா நம்ம தலை பார்க்குறோம். இந்த கபாலம் தான் இந்த நான்ற ஒரு தன்மையாக இருக்குது. இந்த விசுத்தி சக்கரத்தின் பங்கு என்னென்னா, முன்பதிவாக நான் இதை பதிவிடுறேன். இந்த விசுத்தி சக்கரம் என்பது ஏற்கனவே பதிவிட்டிருக்கேன். பஞ்சபூதமும் அந்த ஆகாயத்தின் தன்மையில் ஒடுங்கியிருக்கு. புரியுங்க? ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோர் பதம் என்பது இப்போது இந்த பஞ்சபூதமும் ஒரு இடத்தில் அமைந்து கொண்டிருக்கிறது. ஆகாயம் என்ற தத்துவத்தின் அடிப்படையில் அமைந்திருக்கு. இந்த ஆகாயம் இயக்கக்கூடிய ஒரு சூனிய நிலை இருக்குது. சூனியன்னு புத்தர் சொல்கிறாரு. புரிந்து கொள்ளக்கூடிய வார்த்தைகளாக நான் முடிந்த அளவுக்கு எடுத்துன்னு வரேன். இந்த பஞ்சபூதமும் ஒரு ஆகாயன்ற தன்மை ஊடுருவி இருக்கின்றது. அந்த ஆகாயத்தையும் இயக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு சக்தி நிலை சுத்த வெளியாக இருக்கிறது. அதுதான் சிவம். மோராதமன் சவம். ஒவ்வொரு நிமிடமும் இல்லை, நடந்து கொண்டே இருக்கிறது மரணம். மரணத்தை எப்படி அனுபவிக்கிறீங்கன்ற ஒரு நிலைப்பாடை தெரிந்து கொள்ளத்தான் இந்த சிவராத்திரியை என்ற ஒரு சித்தர்கள் மகன்களும் சொன்னாங்க. இப்போ ட்ரெண்டாகவே ஆகிப்போச்சு சிவராத்திரி கண்ணமைக்கணும். இந்த விசுத்தி சக்கரத்தில் தான் பஞ்சபூதம் ஓரளவுக்கு வெட்டவேலி ஆகாயத்தன்மையில் இருந்தாலும் இந்த முழு தன்மை சகாஸ்காரத்தில் இருக்கிறது. சுத்தமான சுத்தவேலி நிலை. இங்கே வெட்டவேலி இருக்கும்போது சுட்டபாய் மெதக்கடி கோதம்பா என்றார். இந்த இடத்த தான் சொல்கிறார். உரியில் வெண்ணெய் இருக்கையில் ஊர் திரிந்து அலைவான் வெண்ணெய் தேடி. அந்த வெண்ணெயை கடைஞ்சி அதை நெய் போல் உருக்கி தீபம் எரித்து கண்டு உணர்பவனே சித்தனாவான். இந்த சித்தர்களோட வாக்கு. இதுதான் இந்த விசுத்தி சக்கரம் தான் உரின்றாங்க. பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்கும் தைராய்டு சுரப்பி. இந்த தைராய்டு பாதித்தவங்க பாருங்கள், மனநல பாதிக்கப்பட்ட மாதிரி இருப்பாங்க. திடீர்னு அழுவாங்க, திடீர்னு சிரிப்பாங்க, திடீர்னு ஆழ்ந்து போவாங்க, கற்பனைகள்லாம் காணுவாங்க. இந்த தைராய்டு நிலை உள்ளவங்களுக்கு இது தெரியும். இந்த விசுத்தி சக்கரத்தை நீங்கள் தூண்டும் போது ஓரளவுக்கு சகாஸ்காரம் தூண்டப்படும். அதனோட வெளிப்பாடு தான் அந்த சிவராத்திரி கதை. உங்களுக்கு தெரியும், விதவிதமான கதைகளை வைத்து இருக்கிறார்கள். நம்மளை பற்றிய ஒரு புரிதலான கதை நீங்கள் குருவிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். இந்த கண் விழிக்கிறது என்பது வெளிப்பாடு என்னென்னா, இந்த விசுத்தி சக்கரம் ஓரளவுக்கு தூண்டப்படும் போது இந்த சகாஸ்காரம் தூண்டப்படும் என்று சொல்லியிருக்கேன். அது தூண்டப்படும் போது ஒரு நிலை, ஒரு விதமான மனநிலை ஏற்படும். இந்த தைராய்டு மனநிலை மாதிரி பைத்தியகாரத்தனம், குழப்பம், படபடப்பு, ஒரு ஆனந்தம், ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி, புரிந்து கொள்ள முடியாமல் அப்படின்ற ஒரு குழப்பமான ஒரு பைத்தியகாரத்தனமாக ஒரு நிலை இருக்கும். அது ஒரு சோகமாக இருக்கும். இதுதான் ஒரு முக்கியமான விஷயம். அது ஒரு சுகத்தை கொடுக்கும். அது நீங்கள் புரிதல் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கணும்னு சொல்லி நம்ம மகான்கள் இரவில் கண் விழித்து புருவமதியில் மனதை வைத்திருக்கின்றாங்க. நீங்கள் கண் விழிக்கிறதே புருவமதில் தான். இது யோகம் செய்தவர்களுக்கு 100க்கு 90% அமையும். அல்லாதவருக்கு ஒரு அளவுக்கு இருக்கும். இயற்கை வழிவகுத்து அன்று இரவு வழிவகுத்திருக்கு. பூமி, சூரியன், இந்த 27 நட்சத்திரங்கள், இதர நட்சத்திரங்களும் ஒரு விதமான மின்காந்த சக்தியை பூமியின் நடுமையத்தை நோக்கி பாய்கிறது. நம்ம கருமையத்தில் மூலாதாரத்திலையும் பாய்ந்து சகாஸ்காரத்தை நம்மளை மீறி தொடர்பு கொண்டு
திரும்பி இந்த ஆகாயத்தன்மையில் விரிவடைந்து ஒடுங்குகிறது அப்படின்னு சித்த மார்க்கமும் சயின்ஸும் ஓரளவுக்கு ஒத்துருக்கு. அதனால் நீங்கள் அன்றைக்கி நைட்டு கண் விழிக்கும்போது கவனமாக புருவமதில் விழிப்போடு இருக்கின்றாங்க. இந்த ஆக்னா சக்கரம் என்பது ஆணவத்தின் வெளிப்பாடு. நான் இருக்கேன், நான் கேட்குறேன், எனக்கு எல்லாம் தெரியும், நான் கடவுளை பார்த்துருக்கேன், நான் கடவுளை பார்க்கல, கடவுள் இருக்கா இல்லை இப்படின்ற முரண்பட்ட கருத்துக்களும் முரண்பட்ட வார்த்தைகளும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சக்கரம் தான் இந்த ஆக்ன சக்கரம். நீங்கள் இல்லைனாலும் இல்லா காட்டியாலும் இந்த ஆக்ன சக்கரம் உங்களுக்கு வேலை செஞ்சுன்னு தான் இருக்கும். அதனால தான் இந்த விசுத்தியை நீங்கள் தூண்டப்படும் போது இது பிரம்மேந்திரமும் தூண்டப்படும், சகாஸ்கரம். இது உங்களை வேறு நிலைக்கு எடுத்துன்னு போயிடக்கூடாதுன்னு அன்று ஒரு நாள் இரவு முழுக்க இந்த புருவமதில் கவனமாக இருந்து இந்த பைத்தியகாரத்தனத்தை நீங்கள் தெரிஞ்சுங்கடா. இந்த பைத்தியகாரத்தை தெரிஞ்சு உணர்ந்து இருக்கும்போது கடந்து விடுவீர்கள்ன்ற ஒரு கோட்பாடை உருவாக்கியிருக்காங்க. இந்த இயற்கை உங்களை இயங்குது, இயக்கம் இருக்குது. நீங்கள் இதில் கவனம் வைக்கும்போது அதோட பயணம் செஞ்சு ஒரு உன்னத நிலையை ஓரளவுக்கு டச் பண்ணுங்க. அதை டச் பண்ணும்போது அதை நீங்கள் ருசிக்கும் போதே ரசிக்க ஆரம்பிச்சிருங்க. அந்த ரசிக்க ஆரம்பிக்கும் போதும் உணர ஆரம்பிக்கும் போது அது மீண்டும் மீண்டும் உங்களை தூண்டும். அதனால தான் சிவராத்திரி கண் விழிக்கிறதாங்க, கண் விழிக்கணும்னு சொல்கிறாங்க. இந்த கண் இல்லை, இது மனக்கண், புறக்கண். இதை கொண்டு உங்களை மீறி இயங்குகின்ற அந்த பைத்தியகாரத்தனம், அந்த மனமய கோஷம் ஓரளவுக்கு ஆனந்தமய கோஷமாக உங்களுக்குள்ளே இயங்கியிருக்கு. அதனால் அந்த இடத்துல மனசை வச்சு தியானம் செய்யுங்க, ஜபம் செய்யுங்க, கவனத்தை வைங்க. இது அண்ணாக்கு கடக்கக்கூடிய வழியாக இந்த விசுத்தி சக்கரம் தூண்டப்படும். உங்களை மீறி அது கடக்க மூச்சு. சில பேர் சொல்லுவாங்க, நீங்கள் மூச்சு இழுத்து இழுக்கலாம் அந்த அண்ணாக்கு மேலே மூச்சு சுழலுதுன்னு. அதில் தான் கவனமாக இருக்கணும். பைத்தியகாரத்தனமாக ஆகிடுவீங்க. உழைக்க முடியாது, ஒருத்தராண்ட சரியாக பேச முடியாது, ஒருத்தவங்க பேசுகிறேன்னா காது விட்டு கேட்க மாட்டாங்க. நல்லது கெட்டதுன்னு ஒரு வாட்டி தெரியும், ஒரு வாட்டி தெரியாமல் இருக்கும். எல்லாரும் சிரிக்கிற இடத்துல இவர் மௌனமாக இருப்பார், மௌனமாக இருக்கிற இடத்துல தத்துவம் பேசின்னு இருப்பார். ஒரு பைத்தியகாரத்தனமாக பண்ணின்னு இருப்பாங்க. அதோட செயல்பாடு அண்ணாக்கு மேலே மூச்சு சுழண்டும். மூச்சு சோழதுன்னா என்ன அர்த்தம்? வாய்வு எங்கு உண்டோ மனம் அங்கு உண்டு, வாய்வு எங்கு இல்லையோ மனம் அங்கு இல்லை. புரிந்து கொள்ளணும். அந்த இடத்துல சொல்லுதுன்னா அங்கே மனம் சோழுது. அதனால தான் ஆகணும் உங்களுக்கு தூண்டுது. அதை என்ன பண்ணணும்? நீங்கள் கண் விழித்து கவனமாக இருக்கணும். கண்ணை முன்னினா போச்சு, ஆனால் அந்த சூனியத்துக்கு போயிடும். தயவு சேர்ந்து சொல்கிறேன், நான் தூண்டிட்டேன், அடுத்தது நான் சகாஸ்காரத்தில் மனசை வைக்கிறேன்னு யார் மனசை வைத்தாலும் இந்த மாதிரி நிலை, மனநிலை அதிகமாக மாற்றம் அடைந்து ஒரு விதமான மனநிலை பாதிக்கப்பட்டவராக மாறிடுங்க. அது மனநிலை பாதிக்கப்பட்டதுக்கு மருந்தே இல்லை. ஏன்னா எல்லா விஷயம் உங்களுக்கு தெரியாத மாதிரி தானே இருக்குது. ஆனால் யோக ஞான தத்துவம்படி நீங்கள் மேல்நிலைக்கு போக முடியாது, உணரவும் முடியாது. அடுத்த ஒரு பேச்சஸ் இருக்குது, அதை நீங்கள் படிக்காமல் போயிடும், அந்த புத்தகம் மூடப்படும். இதனால தான் குருகுல கல்வியில் போனோம். ஏதோ ஒரு நான் காட்டுக்கு போனேன், ஏதோ ஒரு கோயிலுக்கு போனேன், அங்கே எனக்குள்ளே ஒரு விழிப்படைஞ்சுது. இதெல்லாம் ஒரு மனநிலை. ஒரு குரு சொல்லணும், உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த குரு சொல்லணும் இவர் உச்சநிலை அடைஞ்சிருக்காருன்னு. ஒரு டீச்சர் தான் சொல்கிறாங்க, எக்ஸாமை வச்சு ட்ரைனிங் கொடுத்து அவனை நல்லா படிக்க வச்சு இவர் எழுதுறத இந்த டீச்சர் திருத்த மாட்டாங்க. வேறு ஊர் வேறு டீச்சர் பார்க்காதவங்க திருத்தி இவர் பர்ஃபெக்டாக இருக்குன்றது அந்த மார்க்கு தான். அந்த மாதிரி யோக பயிற்சி தேர்ச்சி ஆனவங்க வந்து இவருக்கு சொல்லணும் ஒரு ஞான நிலையில் இருக்கிறாருன்னு. அதாவது பகவான்கள் எத்தனையோ யோக முறையை கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. அதில் 71 யோக முறை இருக்குது. 7, 1, 8 அஷ்டங்கா யோகம்னு சொல்லுவாங்க. இந்த 71 யோக முறையில் நீ எந்த முறையில் ஞானம் அடைந்தீர்கள், எந்த தன்மையில் இருக்கீங்கன்னு எந்த யோக பயிற்சி செஞ்சால் அது தெரியும் உங்களுக்கு. நீங்கள் சொல்லணும் கிரியா குண்டலி, வாசி யோகம், சுதர்சன கிரியா, நாடி சுத்தி பிராணம், இந்த மாதிரி நிறைய யோக முறைகள் இருக்குது.
தந்திராயங்கள்லாம் இருக்குது. இது தெரியாமல் சரியாக புரிந்து கொள்ளாமல் தப்பாக பயிற்சி பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த ஆக்னா சக்கரத்தில் இயற்கை சுழற்சி, அதாவது எதிர்மறை செயல்பாடு இருக்குதுன்னு சொன்னேன். நல்லது கெட்டதுன்னு ஒரு சக்கரத்தில் நல்ல விஷயமும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. அந்த கெட்டதுன்றது நம்மளுக்கு செட் ஆகாது. நம்ம உடல் மனம் சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற போல் சரியான விஷயம் அமையவில்லை என்றால் அது கெட்டது, அது அமைந்து விட்டால் நல்லது. இதுதான் புரியுதுங்களா? இது எதிர்மறை சுழற்சியில் நீங்கள் மாட்டிக்கினீங்கன்னா மேல்நிலையும் போக முடியாது, கீழ்நிலையும் வர முடியாது. ஒரு பைத்தியக்கார நிலையில் தான் இருக்க வேண்டியதாக இருக்கும். சிவராத்திரி அன்று நீங்கள் ஆக்னா சக்கரத்தின் விழிப்போடு அமைதியாக கவனித்து பாருங்கள். உங்கள் பைத்தியக்காரங்களே தெரியும். புரிந்து கொள்ளுங்கள், அமைதியாக கவனிங்க. இதுதான் ஓரளவுக்கு எனக்கு புரிஞ்சுக்கிற அளவுக்கும் மன்னிக்கும், எனக்கு புரிஞ்சு தெரிஞ்சுக்கிற அளவுக்கும் வார்த்தைகளால் முடிந்த அளவுக்கு எடுத்துன்னு வந்துட்டேன். புரியலனா மன்னியுங்கள். அடுத்த ஒரு பதிவில் எதிர்பாருங்கள். நன்றி, வணக்கம்.